நல்லா காரசாரமான ஒரு பேபி ப்ரான்ஸ் தொக்கு நல்லா சூடான சாதத்தை கூட வச்சு அடிக்கும்போது டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யணும்னு சொல்கிறேன், வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இது செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்து இது கூட வந்து கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா பொறுக்கி விட்டுருங்க. இது கூட வந்து ஒரு வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் போல வந்து குக் பண்ணிடுங்க. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் போல் கொதிக்கி விடுங்க. இப்போ நான் ஆக்டோரிக்கா பேஜ்லேருந்து வாங்கின பேபி ப்ரான்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது. இந்த 100 கிராம் பேக்கில் பார்த்தீங்கன்னா 60 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ளிப்கார்ட், அமேசான், பிளிங்கிட், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேபி ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் போல வாஷ் பண்ணிவிட்டு குழம்புல ஆயில் பிரிஞ்சு வரும்போது சேர்த்து தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி, சின்ன லெமன் சைஸில் புளியை கரைச்சி ஊற்றி தூளுப்பு கொஞ்சம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான பேபி ப்ரான்ஸ் தொக்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.